இந்த நல்ல நாளுக்கு என்ன வார்த்தை தருகிறீர் ஆண்டவரே என்று நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வைத்து உங்களோடு இறை வார்த்தையை கொடுத்து உங்களை ஜெபத்தில் நடத்த வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மார்க் 5:34. அங்கு வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு அருமையானவர்களே, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஆமென். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதனைகள் எப்படிப்பட்டது? ஒரு காலில் ஒரு புண் வந்து விடுகிறது. வேதனையை நாம் எங்கே உணர்கிறோம்? அந்த காலில் மட்டுமல்ல, நம்முடைய மனதில, சிந்தனையில உணர்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகவீனமாகி விடுகிறது. திடீர்னு போயிட்டு வர்றான், சளி காய்ச்சல்னு படுத்துறான். அவன் நல்லா மாத்திரை மருந்தையும் சாப்பிட்டுட்டு கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆனா நாம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ, பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே என்று நாம் பிள்ளைக்காக நமக்கே வந்தது போல வேதனைப்படுகிறோம். அதுபோல தினந்தோறும் செய்தி டிவியில அல்லது நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோம். ரயில் விபத்து, விமான விபத்து என்று கேட்டவுடனே, அடடா, இத்தனை மக்கள் செத்து போயிட்டாங்களே, இத்தனை 100 பேர் செத்து போயிட்டாங்களே என்று நம்முடைய அந்த வேதனை என்பது நம்முடைய ஆத்மாவிலிருந்து வருகிற ஒரு வழி, நம்முடைய உணர்வுகளின் உச்சக்கட்டம். அப்போ வேதனைகளுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மனசுன்னு சொல்றோம், நம்முடைய சிந்தனைன்னு சொல்றோம், அதுக்கு தான் அந்த வேதனை. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவரும் வேதனைகளை, பாடுகளை அனுபவித்ததுனால அவருக்கு உன்னுடைய வேதனை தெரியும், உன்னுடைய கண்ணீர் தெரியும், உன்னுடைய புலம்பல் அவருக்கு தெரியும், உன்னுடைய பெருமூச்சு அவருக்கு தெரியும். இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் முதலாவது அந்த வேதனைகளை இப்பொழுது ஆண்டவரிடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைக்க வேண்டும். இந்த வேதனைகள் என்கிற முதல் காரியம் எங்க ஆரம்பமாகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதனை உள்ள ஒரு இடம் எது அப்படின்னா பாதாளம், நரகம்தான். அங்கு லூக்காவின் புஸ்தகம் 16:27 சொல்கிறது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. லூக்கா 16:27. அப்ப வேதனை உள்ள இடம் எது? வேதனை நீங்காத ஒரு இடம் எது? பாதாளம், நரகம். அப்ப வேதனையே இல்லாத இடம் எது? மோட்ச ராஜ்யம். மோட்ச ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக இருக்கிற பரதேசு. அது மட்டுமல்லாது வேதனை இல்லாத ஒரு இடம் எதுனா, தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிரப்பும் போது வருகிற அந்த மகிமை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில நீங்கள் எழும்பி ஆலயத்துக்கு வரும்போது கூட கொஞ்சம் வேதனையோடு வந்திருப்பீங்க, தூக்கம் இல்லாம, அல்லது நேற்று தினம் நடந்த சோதனைகளினால, வேதனைகளினால, பஸ் கிடைக்காம ஏறி இறங்கி நின்று வரும்போது வேதனைகள் வருகிறது. ஆனால் இங்கே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்த உடனே
தேவ ஆராதனை மூலமா கிடைக்கிற அபிஷேகம் இறங்கின உடனே அந்த தேவனுடைய கரம் நம்ம நிரப்பும் போது இந்த வேதனைகள் அப்படியே பிடுங்கப்படுகிறது. நம்மிடத்தில் இருந்து அந்த சோர்வு பிடுங்கப்படுகிறது. நம்மிடத்தில் இருந்து தேவ பிரசன்னம் மற்றவர்களுக்கும் செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க முதலாவது புரிஞ்சுக்கங்க, வேதனைகள் ஆரம்பமாகும் போதே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், எனக்கு வேதனைகள் வேண்டாம் சுவாமி, நான் உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஓடி வருகிறேன், உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறேன் என்று ஓடி வந்துவிட வேண்டும். இதை தாவீது அறிந்திருந்தான், தேவ மக்கள் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் எனக்கு அருமையானவர்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அதனால் அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், என்னை நான் பரிசோதனை செய்து பார்க்கிறேன் என்று அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப சங்கீதம் 139:24 அவர் என்ன சொல்கிறார் என்று வாசித்து பார்த்தால், சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ இந்த வேதனை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் தீரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பு அந்த வேதனையை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டுமா? பிள்ளைகள் அழகாகத்தான் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கண்ணே மணியே முத்தே என்று சொல்லி கொஞ்சுகிறோம். அது நன்றாக பொக்கை வாய காண்பித்து கொண்டு சிரிக்கிறது. மடியிலேயே போட்டு தாளாட்டுகிறோம். அது எலிமெண்டரி ஸ்கூல் சாதாரண படிப்பு முடிச்சு விட்டு காலேஜுக்கு போகுது. அதே கண்ணே மணியே அப்படின்னு அந்த வார்த்தைய இன்னொருத்தையும் சொல்றான். தாய் தகப்ப சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்க, அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் வரல, பாசம் வந்துச்சு, நேசம் வந்துச்சு, எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு. ஆனா இப்பொழுது பருவ வளர்ச்சியின் காரணமாக அதே வார்த்தையை கண்ணே மணியன் அடுத்தவன் சொன்ன உடனே இந்த பழசெல்லாம் மறந்து இந்த சரீரத்தில் உண்டாகிற பருவ உணர்ச்சியின் மூலமாக அங்கே சரீர இச்சைக்கு நேராக இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன்தான். போன கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பிள்ளை வருது. பின்னாடி அவங்க அப்பா நல்லா தடிச்ச ஆளு, பிள்ளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கு. அவர் இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, உங்க மகன் ரொம்ப பிடிவாதமா இருக்கு, அதை நீங்க எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போங்க, இல்லைன்னா வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு சரியில்லாத ஒரு புறம்போக்கு பயலை போய் இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேல ஏற்கனவே கேஸ் எல்லாம் இருக்குது. இவா அவனை நல்லவன் நம்பி கண்மூடித்தனமா அவ இருக்கிறா, நீங்க போய் பேசுங்க உங்க மகட்ட அப்படி சொன்ன போது பாத்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள் போய் அப்படி எடுக்கிறாங்க. அவனுக்கு வேலை அதுதான், நம்மளா இருந்தா எடுக்க மாட்டோம், அவன் எடுக்கிறான். அப்போ இந்த தகப்பன் சொல்றாரு, அம்மா அம்மா வீட்டுக்கு வந்துருமா, அம்மா அம்மா வேண்டாம்மா, இதை விட நல்ல பையனை பார்ப்போம்மா என்று பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போறாரு. எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் ஊத்திருச்சு. 20 வருஷம் 30 வருஷம் பெத்து வளர்த்து கடைசியில ஒரு வருஷத்துக்குள்ள இவளுக்கு இந்த மனதை மாற்றுகிறது எது? அந்த அப்பா கெஞ்சுறாரு, போப்பா உனக்கு தெரியாது என்று அவள் பயங்கரமா என்னமோ இப்போதான் இவன் உலகத்தையே படிச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறார். அப்போ அங்க என்ன உள்ள நுழைந்து விடுகிறது? ஒரு காதல் என்கிற போர்வையில உண்டாகிற வேதனை உண்டாக்குகிற வழி. காதல் தவறல்ல, ஆனால் எப்ப காதலிக்க வேண்டும்? கல்யாணத்திற்கு பின்பு காதலிக்க வேண்டும். அதற்கு முன்பு வருகிறது. அப்ப அந்த ஆசைக்கு பேர் என்ன? அது
உணர்வுகளின் அடிப்படையில் உண்டாகிற, சரீர வளர்ச்சியின் அடிப்படையில் உண்டாகிற அட்ராக்ஷன். அந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் லவ் பண்ண தோணும். இவன் நமக்கு வந்துட மாட்டானா, அவன் நமக்கு வந்துட மாட்டாளா என்று சொல்லி நினைக்க தோன்றும். இதனால்தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் பல பேரை பாருங்க, அந்த சினிமாக்காரியை கல்யாணம் முடிக்கணும் போல அந்த சினிமாக்காரி படத்தை பூரா வீட்டுல ஒட்டி வச்சிருப்பான். அதனாலதான் உலகம் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. என்ன தெரியுமா? கனவு கன்னி. சொல்லுங்க, என்ன பேரு? கனவு கன்னி. அவ எங்க வருவா? கனவுல மட்டும்தான் வருவா. கனவுல மட்டும்தான் அவளோட குடும்பம் நடத்த முடியும். கனவுல மட்டும்தான் அவனோட டூயட் பாட முடியும். நேர் வாழ்க்கையில வந்தா அவளை வச்சு நீ குடும்பம் நடத்தவே முடியாது. அவளுக்கு பவுடர் வாங்கி கொடுத்து, மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்தே நீ செத்து போவா. ஏனென்றா அவங்க முழுவதும் அப்படித்தான். எனக்கு அருமையானவர்கள், அவங்களோட வாழ்க்கை முறைமையை பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை பாருங்க, ஒரு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு, ஒரு இட்லி சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு, கண்ணானாலும் கனவன், புல்லானாலும் புருஷன் வாழும். அவ என்ன சொல்வா? ஏய், ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்தம்னா நடத்து, இல்லைன்னா நீ போய்கிட்டே இரு, என் பின்னாடி வர்றதுக்கு 100 பயம் இருக்கான் என்று சர்வ சாதாரணமாக பச்சோந்திகளை போல மாற்றுவார்கள். அப்போ இந்த வேதனை உண்டாக்கும் வழி எதிலிருந்து வந்தது? ஒரு நிமிஷம், இது தேவ சித்தம் தானா, இது கடவுளுடைய வெளிப்பாடு தானா, இல்ல எனக்குன்னு கடவுள் இவனைத்தான் வச்சிருக்கிறாரா என்று எண்ணி பார்த்து யோசிக்காததனால வருகிற வேதனைகள். கடைசியில பாருங்க, பிள்ளைகள் அங்க அழுது மனசை பறிகொடுத்துட்டு மறக்க முடியாம அழுது, பையங்களும் அப்படித்தான் தாடியை வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு கிடக்குறாங்க. அப்ப வேதனை, இந்த வேதனை உண்டாக்கும் வழிக்கு யார் காரணம்? அந்த செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. வாலிபத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும். அந்த உணர்ச்சிகளை நாம சிலுவையில அறைந்து கட்டுப்பாடோடு நல்ல ஆவியில, தேவ ஆவியில வந்துட்டா அந்த உலக பிரகாரமான கவர்ச்சிகள் எல்லாம் காணல் நீர் என்பது விளங்கிவிடும். அல்லேலூயா. பெத்தவங்களுக்கு தெரியாதா? உனக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தவங்களுக்கு தெரியாதா? அல்லது இப்படி வச்சுக்கிறோம், பெத்தவங்களே புத்தி கெட்டவங்களா இருக்கட்டும், உன்னை உருவாக்குன தெய்வத்துக்கு தெரியாதா எந்த நேரத்துல எந்த ஆணை எந்த பெண்ணை உங்கூட ஜோடி சேர்க்கணும்னு தெரியாதா? அல்லேலூயா. இதுல அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏமாந்து போகிறத பார்க்கும் பொழுதுதான் வேதனையா இருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒரு சர்ச், ஆவிக்குரிய சர்ச்சில் நடந்த ஒரு காரியம். முதல் வாரம் திருவிருந்து திருவிருந்து எடுக்கிறதுக்கு நல்ல சர்ச்சில் ஆக்டிவா இருக்கிற பிள்ளை அங்க திருவிருந்து எடுக்க வரும்போதே தேவையான சர்டிபிகேட், ஆதார் கார்டு, அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருவிருந்து எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போகாம காதலனோட ஓடி போய் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு விக்கிரக கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு ஒரு தனி வீடு எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டா. யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள ஒரு துணிகரத்தின் ஆவி. நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், அவன் கொஞ்சம் சம்பாதிக்கிறான், எங்களுக்கு எவனும் தேவையில்லை என்று நினைக்கிற ஒரு ஃப்ரீ பேர்டு, சுதந்திரம் என்கிற பெயரில் வேதனைகளை உண்டாக்குற வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு அது நன்றாக தெரியும். ஆனா காலப்போக்கில் போகும் பொழுதுதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். காலங்கள் செல்ல 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 ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கும் போதுதான் அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு தக்க பலன் அங்கு வேதனைகளாக மாறுகிறது. அப்ப நாம இன்றைக்கு முதலாவது செக் பண்ணணும், தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வழிகளின்படி நடந்திருக்கிறேனா, அவருடைய கட்டளையின்படி கற்பனைகள் நடந்திருக்கிறேனா? எங்க தாய் தகப்பன் தாத்தா பாட்டி நல்லவங்க தானே, அப்படி இருந்து ஏன் எங்க குடும்பத்துக்கு வேதனை, ஏன் எங்க குடும்பத்துக்கு இந்த போராட்டம்?
அப்ப எங்க தாத்தா பாட்டிமார் ஏன் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நடக்கல? அப்ப அவங்ககிட்ட இருக்கிற தவறு என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நாம் உடனே திருத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பூர்வ வழிகளை சிந்தித்து பார்த்து நல்ல வழி எது என்று தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, சவுல் என்கிற ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உன்னிடத்தில் இருக்கிற சுதந்திரத்தை எடுத்து உன் தோழனாகிய இன்னொருத்தனுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு என்று சொல்லிட்டாரு. நல்ல வேலையா பாருங்க, அந்த ராஜரிக அபிஷேகம் அவனுடைய மருமகன் தாவீதுக்கே கிடைச்சிருச்சு, மகளை கட்டினவருக்கே கிடைச்சிருச்சு. இப்ப நல்ல அறிவுள்ளவனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? பரவாயில்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டு இந்த ராஜ யோகம் போயிடுச்சு, பரவாயில்ல, வேறு ஒருத்தனுக்கு கிடைக்காம என் மருமகனுக்காவது கிடைச்சிச்சே, என் மகனுக்கு கிடைக்க வேண்டியது என் மருமகனுக்காவது கிடைச்சிச்சேன்னு சொல்லி ஒப்புரவாயிருப்பான். ஆனா அவனுக்குள்ள இருந்த பிடிவாத குணம், அவனுக்குள்ள இருந்த ஜென்ம சுவாபம் என்ன செஞ்சிச்சு? அதை ஏத்துக்கிற முடியல. என்ன செஞ்சா? இந்த தாவீதை கொன்று போட்டு விட்டால் வேறு யாருமே உலகத்துல இல்ல, திரும்ப கடவுள் எனக்கு அதையே கொடுத்துருவாரு, தப்பா நினைச்சான். இதே ஆவிதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது காயினுக்குள் இறங்கினது. என் தம்பி இல்லாம போயிட்டானா கடவுளுக்கு வேற ஆள் இல்ல, அவர் என்னத்தானே ஆசீர்வதிப்பாரு, நான் திருந்தனும் நினைக்கல, நான் திருந்தனும் நினைக்கல. அங்கதான் நீங்க பார்க்கணும் வேதனை. அவனுக்கு ஆண்டவர் 2 சந்தர்ப்பம் கொடுக்கிறார், மனம் திரும்பல. சவுலுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார், மனம் திரும்பல. கடைசியில சவுளுடைய முடிவு என்ன தெரியுமா? கில்போவா என்கிற மலையில தன் ஈட்டியை நாட்டி வச்சு அதுல போய் தற்கொலை பண்ணி விழுந்துட்டான். குத்திருச்சு, பின்பக்கம் வந்துருச்சு, ஆனா உயிர் போகல. இன்னொருத்தனை எடுத்து வெட்டுங்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரே நேரத்தில் உயிர் போயிட்டா கூட பரவாயில்லங்க, கை போய் காலு போய் ஆஸ்பத்திரியில கிடந்தா எவ்வளவு வேதனை, அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனை. அப்போ அங்க நீங்க இன்னொரு வசனத்தை பார்க்கணும். அந்த 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல 2 சாமுவேலுக்கு முன்னாடி வருகிறது, சவுலும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானும் அவனுடைய மெய் காவலனும் 4 உண்டு செத்தார்கள். தன்னைத்தானே தற்கொலை பண்ணி செத்தார்கள். 4 உண்டுன்னா தூக்கு போட்டு சாகிறது இல்ல, ஈட்டிய மண்ணில் குத்தி வச்சு அதுல போய் விழுந்து சாகிறது. எவ்வளவு கொடூரமான மரணம் பார்த்தீங்களா? அப்ப இந்த வேதனைக்கு யார் காரணம்? ஆண்டவரா? இந்த வேதனைக்கு யார் காரணம்? அவனுடைய கீழ்ப்படியாம. இந்த வேதனைக்கு யார் காரணம்? அவனுடைய நான் என்கிற அகம்பாவம். காலத்தை தெய்வம் நடத்தி கொண்டு போகிற காலத்தை புரிந்து கொள்ளாத தன்மை. இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் அநேகர் இருந்து கொண்டு தான் புத்திமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. காடை வாங்குறாங்க, மேடை வாங்குறாங்க, தோட்டத்தை வாங்குறாங்க. கோடநாடு போன மாசம் கோத்தகிரியில மீட்டிங் நடத்தும் போது பார்த்தோம். கோடநாடு எஸ்டேட் 1000 ஏக்கருங்க, 1000 ஏக்கர், சுத்திலும் வேலி உள்ள ஒரு பங்களா. நான் அதை போய் வெளியே கார்ல காமிச்சாங்க. எனக்கு ஒரே ஆசை, இப்படி ஒரு இடம் கிடைச்சா அங்க ஒரு சர்ச்சை கட்டி ஒரு 1000 பிள்ளைகளுக்கு ஒரு அநாத ஆசிரமம் நடத்தி ஒரு 1000 பாட்டிமார் தாத்தாமாருக்கு முதியோர் இல்லத்தை நடத்தி அங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுப்புட்டு இன்றைக்கு அந்த சொத்து இப்ப யாருக்கு போகும்? அந்த வேதனைகள் யாருக்கு போகும்? அந்த சாபங்கள் யாருக்கு போகும்? இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு சாமியார்களும் மேலே இருந்து தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் இல்லாம பணம் பணம் பணம்னு சொல்லி பிணத்தை திங்கிற கழுகா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வேதனைகள் பெருகுகிறது. அதனால்தான் அந்த செய்யும் வென அவங்கள தொடர்ந்து அவங்களையும் அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தொடர்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஒரு லிமிட்.
பரிசுத்தம் என்கிற விளிம்பை தாண்டி அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடாது. நாம் சரீரத்தில் தான் இருக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் சரீரத்தில் தான் இருக்கிறீர்கள். தாயே, தகப்பனே, என் அன்பான சகோதரா, நீ சரீரத்தில் தான் இருக்கிறாய். சரீரத்திற்கு எல்லாமே உண்டு. ஆசை உண்டு, தாகம் உண்டு, சாப்பாடு பசிக்கும், எனக்கு அருமையானவர்களை கழிவுகள் வெளியேறும், எல்லாமே இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்து உடையவர்கள் தங்களுடைய ஆசைகளை, இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா! இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை ஆண்டவர் இயேசு தம்முடைய ஆவியினால் உங்களுக்கு தருகிறார். அப்படி என்றால் உங்க ஆசை நிறைவேறாதா? கண்டிப்பா நீங்க ஆசைகளை கடவுள்கிட்ட சொல்லிட்டு ஜெப விண்ணப்பா சொல்லிட்டு காத்திருக்கும் போது நீங்க விரும்புகிறத விட உங்களை அதிகமா நேசிக்கிற கணவனை, மனைவிய, பிள்ளைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்படியே தேசாந்தரிய அலைஞ்சுக்கிட்டு திரி, அப்படியே விரக்தியிலேயே திரி, அப்படி விட்டுற மாட்டாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய கொடுக்கணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட மணவாளனை கொடுக்கணும், உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க என்று சொல்லி இடத்தையும் வீடையும் கூட அவர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். நாம் என்ன செய்வோம்? ஆசைப்பட்டு அங்க வீடு கட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படி நினைப்போம். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும், ஐயோ இங்க வந்து வீடு கட்டிட்டோமே. லோத்து அப்படித்தானே ஏமாந்து போனா? தூரத்திலிருந்து பார்த்தா சோதம் குமாரா எப்படி இருந்துச்சு? அது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சு, ஏதேனை போல இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர், வளம், மரம், செடி, கொடி, மலை, மோடு பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஆனா உள்ள போய் என்ன இருக்கு நான் என்ன செய்யல, பார்க்கல. எப்பயுமே நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. கடவுளுடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள போய் பார்ப்பாங்க. அந்த பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணலாமா, சம்பந்தம் பண்ணக்கூடாதா, எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்படி பார்க்காம ஏமாந்து போய் இருக்கிறவங்க தான் வேதனைகளிலே இருக்கிறார்கள். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு இனிமேல் ஏன் இஷ்டமான முடிவு வேண்டாம் சாமி, உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க தயவு செய்து பண கஷ்டத்தினால் வேதனையோடு வந்திருக்கலாம், நோயின் கஷ்டத்தினால் வேதனையோடு வந்திருக்கலாம், பலவீனத்தினால் வேதனையோடு வந்திருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த வியாதிக்கு ஒரு மருந்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சரணாகதியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்பேற்பட்ட பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். நான் 38 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். எத்தனையோ கேன்சர் கட்டிகள் சுகமாகி இருக்கிறார். ஒரு முறை திடீரென்று ஒரு நாள் நீயும் உன் மனைவியும் கிளம்பி சிங்கப்பூர் தேசத்துக்கு போனாரு. ஆண்டவர் என்ன ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. உடனே யாருடைய அழைப்பும் இல்லை, ஆண்டவர் போக சொல்றாரு, போயிருவோம்னு சொல்லி உடனே டிக்கெட் எடுத்துட்டு நாங்க போயிட்டோம். போய் இறங்கி அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அந்த சகோதரிக்கு கூப்பிடு, நீ இதற்கு முன்பு வந்து தங்கி இருந்தியே அந்த வீட்டுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு போ அப்படின்னாரு. எனக்கு கோபம் ஒரு பக்கம். அவங்க ஒன்னும் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்கல. ஆனா என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு, சரி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க போன் அடிச்சோம். போன் அடிச்ச உடனே கத்து கத்துன்னு கத்துறாங்க. அண்ணே நேத்து தான் நினைச்சோம் எலிசான் பண்ண இருந்தா எங்களுக்கு ஜெபம் பண்ணி இந்த நேரத்துல விடுதலை கொடுத்திருப்பாங்களே, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இயேசுக்கு விடுதலை கொடுத்திருப்பாருன்னு நேத்தான் ஜெபம் பண்ணணும் அழுகுறாங்க. என்ன சொல்றீங்க, சிங்கப்பூர் வந்திருக்கீங்களா, உடனே வீட்டுக்கு வாங்க, ஒரு பெரும் பிரச்சனை.
என்ன பிரச்சனை? அவங்களுடைய இள வயது மருமகள் கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேல இருக்கும், ஒரே ஒரு பையன். அவளுக்கு திடீரென்று ஒரு ஸ்ட்ரோக், பக்கவாதம் அவளுக்கு வந்து மூளையில பயங்கரமான பிளட் கிளாட்ஸ், ரத்தம் கட்டியாக போய் வாய் கோணி, கையெல்லாம் போய் ஒரு கையும் ஒரு காலு விளங்காம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, இனி இவ்வளவுதான், நாங்க மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படி கையும் காலும் அப்படி இன்னும் வளைஞ்ச நிலைமையில, வாய் கோண நிலைமையில வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம் என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் நினைவை கொடுத்திருக்காருல்ல, இப்ப உடனே நீங்க என்னைய கூப்பிடணும்ல. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல வச்ச கிருபையினால என்னையே கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப 10 நிமிஷத்துல அங்க வரேன், நமக்கு தெரிஞ்சவங்க பூரா கூப்பிடுங்க, பாடி துதித்து ஜெபித்து நாம் ஆண்டவரிடத்துல கெஞ்சுவோம், ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். அங்க வீட்டுக்கு போனோம், ஒரு மணி நேரம் கழிச்சு போனோம். அவங்க ஒரு 4-5 பேர் சேர்த்து வச்சிருந்தாங்க. உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, இந்த வாலிப மகள் செய்த தவற மன்னிங்க, பைபிள் வாசிக்காத தவறு, காணிக்க கொடுக்காத தவறு, ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்காத தவறுகள், என்னென்ன குறை இருக்குதோ எல்லாத்தையும் மன்னிங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன, எழுந்து அவள் மேல் கை வை. அல்லேலூயா சொல்லுவோமாக. அது வரைக்கும் காத்திருந்தேன். கை வச்சோம் பாருங்க, உள்ள இருந்து பேய் ஆடுது. யோசிச்சு பார்த்தீங்களா? அது வாட்டுக்கு கத்திக்கிட்டு குமுறிக்கிட்டு ஆடுது. அடுத்த செகண்ட் அப்பால போ சாத்தானே, இயேசுவின் ரத்தத்தினாலும் நாமத்தினாலும் சொல்லி விரட்ட ஆரம்பிக்கும் போது நம்பவே மாட்டீங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோ இருக்கு, போட்டோ வச்சிருக்கிறோம். அந்த கோணலான வாய் நேராச்சுங்க, வளைஞ்ச கை நேராச்சுங்க, கால் நேராச்சுங்க, எழுந்து உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். கையில தட்டி கத்தர சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் சுகமா இருக்கிறேன். இது ஒரு அற்புதம், இது மாதிரி எத்தனையோ அற்புதங்கள். அப்ப வேதனை உண்டாக்கும் வழி என்ன? இன்னைக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவ ஒழுங்கா சர்ச்சுக்கு போற, அவங்க குடும்பமா ஊழியத்துல பங்கு பெறாங்க. எனக்கு அருமையான இன்றைக்கு வேதனை இன்றி இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களை, நமக்குள், நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கைக்குள், நம்முடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கைக்குள்ளதான் ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. ஆமென். பழைய செய்யுள்ள தமிழ் பாட்டுல சொன்னாங்க, நன்மையும் தீமையும் பிறர் கூடாமல் வரா. பிறருக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சிருக்கிறாங்க, அது இல்லாம என்ன செய்யாது, வரவே வராது. அப்போ நாம இன்றைக்கு வேதனைகள் அதனுடைய ஆரம்பம் எங்கே கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி இருந்துச்சு உங்க குடும்பத்துல, இப்படி இருந்துச்சு உங்க முன்னோர்களோட வாழ்க்கையில, நீங்க இப்பொழுது பாவ அறிக்கை செய்து புதிய வாழ்க்கையை தொடங்குங்க, நான் உங்களை வேதனைகளை நீக்குவேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதனைகள் மாறும். இதற்கு நீங்க அதிகமா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை அதிகமா வீட்டுல சென்று வாசிங்க. நமக்கு அடுத்த ஆராதனைக்கு வேற நம்ம ஆயத்தமாக வேண்டி இருக்கிறதுனால உபாகமம் 28ல முதல் 10 வசனங்களை வாசிங்கன்னா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்னு போட்டிருக்கோம். 15 வசனங்களுக்கு மேல, இன்று உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ மீறும் பொழுது, நாங்க ஒரு நாள் உட்கார்ந்து எண்ணினேன், கிட்டத்தட்ட 140 வியாதிகள், 140க்கு அதிகமான வியாதிகள் அங்க இருக்கிறது. ஈழை நோய், பிளவை நோய், வீட கட்டுவா நீ குடியிருக்க மாட்டா, கல்யாணத்தை முடிப்பா சேர்ந்து வாழ மாட்டா என்றெல்லாம் அங்கு பயங்கரமான போராட்டத்தை ஆண்டவரே எச்சரிப்பா சொல்லியிருக்கிறார். அதுல உபாகமம் 28ல 47 வாசு பாத்தீங்கன்னா 47 என்ன சொல்லு தெரியுமா? சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் உனக்கு குறைவுபட்டு நீ பட்டினியால் திரிந்து பகல் நேரத்தில் ராத்திரி எப்பொழுது வருமோ என்று சொல்லுவாய், ராத்திரியிலே பகல் எப்பொழுது வருமோ என்று சொல்லுவாய்.
அப்ப ஆலயத்துக்கு வரும்போது கூட நாம எப்படி வரணுமா? சந்தோஷமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறது போல, ஒரு 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 மன மகிழ்ச்சியின் வீட்டுக்கு போறது போல வரணுமா? போகலைன்னா பாஸ்டர் தேடி வருவாரு, போகலைன்னா அக்கா தேடி வருவாங்க, எல்டர் தேடி வருவாருன்னு பயந்துகிட்டு வரக்கூடாது. இது என் மேல் விழுந்த கடமை, இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள், நான் அதை திருடக்கூடாது என்று சொல்லி மன மகிழ்ச்சியோட வரணுமா? அல்லேலூயா. நீங்க மன மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்திருக்கீங்களா, இல்ல பெருமூச்சோடு வந்திருக்கீங்களா? ஏதோ வந்து டயர்டா இருக்கு அப்படியா? இல்ல, நீங்க மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலைனாவே அங்கு ஏதாவது ஒரு வேதனை வந்துருமா? அப்ப தயவு செய்து நாம் இன்றைக்கு நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் ரத்தம் தான் நம்மை சுத்தப்படுத்துகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயும். இயேசுவை நேசிக்கணுங்க. பணத்தை, உலகத்தில் இருக்கிற சொந்தங்களை நேசிப்பதை விட ஆண்டவரை நீங்க லவ் பண்ணணும், ஆண்டவரை நேசிக்கணும். ஏன்னா அப்படி நேசிக்கும் பொழுதுதான் அவருடைய அன்பு உங்க மேல வரும், உங்களுடைய அன்பு அவர் மேல பாயும். மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த விசுவாசிகள் செய்யற ஒரு பெரிய தப்பு, அந்நிய பாஷை பேசி சத்தமா ஜெபிக்கிறதே கிடையாது. ரோட்டுக்கு போங்க, ஒரு சினிமாக்காரன் எவ்வளவு பெரிய சத்தமா பேசுறான், சினிமா பாட்டை, ஆபாசமான பாட்டு, அருவருப்பான பாட்டை கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம பாடுறான். ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்றதுக்கு கூட பயப்படுறோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய மொக்க பைபிளை தூக்கிட்டு வருவோம். இன்னைக்கெல்லாம் பைபிளே கிடையாது, செல்போன் தான். அதுக்குள்ள ஆப்பை வச்சுக்கிட்டு, பைபிள் ஆப்னு வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டைலா வந்துட்டு ஸ்டைலா போகணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, சத்தமா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும், ஞானமா பேசி ஜெபிக்கணும். அப்பொழுது ரோமர் 5:5 சொல்லுகிறபடி உங்களுடைய ஆவியில ஆண்டவருடைய அன்பு ஊறும். ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்டுருச்சுன்னா வேதனை மாறிடும். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. ஏனென்றால் பூரண அன்பில என்ன இல்ல? பயம் இல்லை. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. 1 John 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப என்ன செய்ய தெரியுங்களா? எங்கேயாவது ஒரு பெரிய உருவத்தை பார்த்தீங்கன்னா முட்டை கண்ணை காமிச்சு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க அதை சட்டை பண்ணாம போகணும். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அச்சிச்சோ அச்சிச்சோ அச்சிச்சோ, அல்ல இவ்வளவு அகோரமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போவாங்க. அப்பதான் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லுவாங்க. சில அக்காமார் இருக்காங்க, நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு 10 சிலுவை நெத்தியில போட்டு இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். மூத்த மகனுக்கு 20 சிலுவை, 2வது மகளுக்கு 30 சிலுவை, 3வது பையனுக்கு 50 சிலுவை. கடைசியில வீட்டுல தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க பூட்டு, அதுக்கு 100 சிலுவை. ஏமா வீட்டை பூட்டிட்ட, சாவியை எடுத்துட்ட, தலாகாணி கடையில வச்சுட்டு படுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சின்ன சத்தம் கட்டா கூட துட்டுக்குன்னு எழும்புறது. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரோட என்ன ஐக்கியமாகல. ஜெபம் பண்ணிட்டோம், குடும்ப ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரை வீட்டை பார்த்துக்கங்க, தோட்டத்தை பார்த்துக்கங்க அப்படி நினைச்சு நம்ம என்ன செய்யறது கிடையாது, படுக்கிறது கிடையாது. என்னமோ இவங்க தான் அந்த வீட்டுக்கே காவலாளி மாதிரி, இவங்க தான் அந்த தெருவுக்கே காவலாளி மாதிரி. எங்கேயோ தூரத்துல ஒரு நாய் குலைக்கும், உடனே இந்த அக்கா எந்திரிச்சுக்கிட்டு சன்னலை திறந்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே தெரிவாங்க. அப்ப நீ அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம்? கவனமா இருக்கிறது என்பது வேறு, பிரிகாஷன் முன் ஜாக்கிரதை என்பது வேறு. ஆனா அந்த முன் ஜாக்கிரதையே குழப்பா வச்சு ராத்திரி பூரா தூங்காம இருந்தா என்னத்துக்காகும்? கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே சீக்கு வந்துடும், வரக்கூடாத வியாதி எல்லாம் வந்துடும். தயவு செய்து ஆவியிலே நிரம்பி இருங்கள், உலக சிநேகத்துக்கு கட்டுப்பாடோடு இருங்கள். பூரண அன்பு உங்களை வேதனையிலிருந்து விடுவிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமாக. நான் கர்த்தருடையவன்,
எனக்கு எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும் என்னை விடுவிக்க இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, அவருடைய காயங்கள் இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அப்படி இல்லாத போதுதான் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக அங்க அசுத்த ஆவி உள்ள வந்துடுறது. அல்லேலூயா. இப்ப இந்த மனுஷி பாருங்க, இந்த மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த மனுஷிய பார்த்தீங்கன்னா, ஏன் அவளுக்கு அப்படிப்பட்ட வேதனை வந்தது என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது 26ஆம் வசனத்துல, எனக்கு மார்க் 5:26, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது. அப்ப இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கு? 12 வருஷம் உதிரப்போக்கு இருந்திருக்கு. கடவுள் இயேசுவை நம்புறதை விட, அன்றைக்கு வணங்குகிற பிதா யாவே தெய்வத்தை நம்புறதை விட மருந்து மாத்திரைகளை தான் அதிகமா நம்பி இருக்காங்க. மருந்து மாத்திரைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைத்துவிட்டு மருந்து மாத்திரை எடுக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர்களை உருவாக்குனது கடவுள் தான். ஆனா அந்த டாக்டருக்கு மேல பெரிய டாக்டர் யாரு? இயேசு கிறிஸ்து. திருநெல்வேலியில ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். கடைசியில் ஒரு ஆள் வர்றாரு. அவருக்கு இப்பொழுது ரத்தத்துல புற்றுநோய், ரத்தத்துல புற்றுநோய் சொல்றாரு. நான் அவர் மேல கை வைக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, வந்திருக்கிறவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாத ஆண்டவர், நீங்க சொல்லுங்க, அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. நான் உடனே கை வைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க யாரு, பை ப்ரொஃபஷனல், ஹூ யூ ஆர், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்கறீங்க? அவர் சொன்னாரு, நான் தான் இந்த திருநெல்வேலியிலேயே ஃபேமஸ் ஆன டாக்டர் அப்படிங்கிறாரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் அந்த ஊர்லயே ஃபேமஸ் ஆன டாக்டர். அவருக்கு மருத்துவம் எல்லாம் தெரியும். பெரிய 3 மாடியில ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாரு. 30 நர்ஸ் அவங்க கிட்ட வேலை பார்க்கறாங்க. ஆனா அவருக்கும் என்ன வந்துருச்சு? புற்றுநோய், ரத்த புற்றுநோய். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் உங்களோட ஜெபம் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு அழுவதா சிரிப்புதான்னு தெரியல. டாக்டர் படிச்சிருக்காருல, ஒரு காரியம், சின்ன காரியம் ஆகிறதுக்கு முன்னாடியே மருந்து மாத்திரை போட்டு சுகமாக்கலாம்ல. அப்ப அவருக்கு எப்படி ஏன் சுகம் கிடைக்கல? அங்கதான் நீங்க பார்க்கணும். கர்த்தர் ஒரு கரத்தை வச்சுட்டாருன்னா அதை தடுக்க யாராலும் முடியாது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவருக்கு தெளிவாக ஒரு 2-3 நிமிஷத்துல ரட்சிப்புனா என்ன, பாவ மன்னிப்பு நிச்சயம்னா என்ன, நான் எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல கை வைக்கும்போது பாத்தீங்கன்னா தமார்னு கீழே விழுந்தார். அது அசுத்த ஆவி இல்ல, அவருக்குள் இருக்கிற படிப்பின் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த ஆணவம். நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா வியாதிக்கும் என்கிட்ட மாத்திரை இருக்கு. பாத்தீங்களா? அப்ப சில நேரத்துல நமக்குள் இருக்கிற இந்த நான் என்கிற அகம்பாவம், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, அப்படிப்பட்ட காரியம் கூட வரும்போது கர்த்தர் விட்டு விடுவார். இவன் கொஞ்சம் திருந்தி வரட்டும் விட்டுருவாரு. அந்த அங்கிள், அந்த ஐயா சுகமாகி அவர் தைரியமா எழும்பி, என்ன பிரதர், ஏன் நான் கீழே விழுந்தேன்? நான் சொன்னேன், நான் தள்ளி எல்லாம் விடலைங்க, உங்களை தொடத்தானே செஞ்சேன். ஆமா ஆமா ஐநோ. இப்ப ஏன் விழுந்துங்க? அதான் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது பிரதர், எந்திரிக்கும் போது இப்போ ரொம்ப லகுவா இருக்கிறேன். சொல்லுங்க, எப்படி எப்படி இருக்காங்களா? ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப அங்க அவங்களுக்குள்ள அந்த சொத்து ஆசை, பணத்தாசை, ஜாதி பெருமை, இவைகள் எல்லாம் பிசாசு உள்ள வருவதற்கு உரிய இடமா இருக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களில் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். சொத்து, வீடு, காரு, பங்களா, நகை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். ஆனா ஒன்றையும் நீங்க பெருசா நினைக்கவே கூடாது.
அவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, அது கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி இருக்கணும். கைதட்டி கர்த்தரை சோதரிப்போமாக. அல்லேலூயா. இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறேன், இத்தனை வீடு வச்சிருக்கேன் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் 4:30-35 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆதி திருச்சபை விசுவாசிகள் தங்களுக்கு உரியதை ஒருவனாயிலும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்பொழுது அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்க தயவு செய்து இப்பொழுது, ஆண்டவரே இங்க வந்திருக்கிறேன், எனக்கு சுகம் வேணும். ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வீட்டுல சுகவீனமா விட்டுட்டு வந்திருக்கலாம், அவங்க பேரை சொல்லி கூட நீங்க ஜெபிக்கலாம். நீங்க போய் பாருங்க, அவங்க சுகமாவாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லி, நான் இன்னைக்கு இத்தனாம் தேதி உங்களுக்காக சர்ச்சில் ஜெபம் பண்ணோம், நீங்க வந்து சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கூட்டு வரணும். செய்வீங்களா? இந்த அம்மா அப்படிதான் சொத்தை பூரா வித்துட்டாங்க. அநேக வைத்தியர்கள் மேல நம்பிக்கை வச்சாங்க. கடைசியில் எல்லாம் போன பிறகு அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, நான் போய் இயேசுவை தொடுவேன். சொல்லுங்க, நான் போய் என்ன செய்வேன்? இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். அந்த காலத்துல கல்யாணம் ஆகாதவங்க பிற ஆண்களுடைய வஸ்திரத்தை தொட மாட்டாங்க. தொட்டா அது வேற அர்த்தம். ஆனா இவங்க, நான் சுகமாகணுமே, எனக்கு வேற வழி இல்லையே என்று சொல்லி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு 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 இயேசுவை தொட்டாங்களா. தொட்ட உடனே சுகமாயிட்டாங்க. அல்லே சொல்லுவோமாக. எத்தனை வருஷம் பாடு சொல்லுங்க? எத்தனை வருஷம் பாடு? 12 வருஷம். பாருங்க, சிவகாசியில நாம ஒரு மிஷினரி பணித்தளம் ஒரு கிராமத்துல வச்சிருக்கிறோம். இப்போ அந்த இடத்த ஒரு அருமையான சகோதரர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கூட்டம் கூட்டமா வார வாரம் ஜனங்கள் வர்றாங்க. ஏன் தெரியுமா? அங்க சரவணன், பாண்டி செல்வம் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி, அவங்க எனக்கு அருமையானவங்கள வந்தாங்க. வந்தாலே என் முன்னுக்கு வந்து நின்னாலே போச்சு, பேய் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாருங்க, நம்ம மருவ முகாமில கூட அவங்க ரொம்ப நேரம் ஆடி கிடந்து கீழே மேல உருண்டுட்டு கிடந்தாங்க. எனக்கு ஒரு நாள் வேதனை, ஆண்டவரே என்ன இப்படி எப்ப பார்த்தாலும் பேய் டொம்மு டொம்முன்னு விழுந்துகிட்டு இருக்கு, புருஷன் மாத்தி பொண்டாட்டி, பொண்டாட்டி மாத்தி புருஷன் ஆடிக்கிட்டே இருக்காங்களே. பாருங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்தா ஆம்புலன்ஸ்ல வச்சு அங்க இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. அங்க டாக்டர் சொல்றாரு, சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாரு. என்ன சந்தோஷமான செய்தி? இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க. இப்பொழுது 4 மாசம் கன்ஃபார்ம். கையே தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு 19 வருஷம் ஆச்சு. திருமணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷம். அவங்க குடும்பத்தார், முன்னோர்கள் பிசாசுக்கும் தெய்வம் என்கிற பேரிலே சாமி ஆட்டத்துக்கும் இடம் கொடுத்ததுனால அது கற்பத்தை தின்னுகிட்டே இருக்கு. 3 மாசம் 4 மாசம் இருந்து கரைஞ்சு போய்கிட்டே இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 19 வருஷங்க. பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஹெல்த்தியா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு நவீன யுகத்துல மதுரையில, சென்னையில இந்த டெஸ்ட் டியூப் பேபி, செயற்கை கருத்திறப்பு முறைன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு எவ்வளவு தெரியுமா? 15 லட்சங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்து முதல் பிரசவம் பார்க்கிற வரைக்கும் எவ்வளவுங்க? 15 லட்சம் விட்டு விட்டா கட்டணும். ஆனா 15 வருஷத்துக்கு இல்ல, 19 வருஷ சாபத்தை இயேசு ஒரு நிமிஷத்துல நீக்கி இன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கதான் நீங்க பார்க்கணும், நிறைவு எது, குறைவு எது. வாலிப மகனே, மகளே, நீ சற்றே சிந்தித்துப்பார், சற்றே சிந்தித்துப்பார். நீ நிறைவு நினைச்சுக்கிட்டு உலகத்துக்குள்ள போனீங்கன்னா குறைவு வரும். நிறைவு நினைச்சு இயேசுகிட்ட வந்து உண்மையா வாழ்ந்தீங்கன்னா, உங்க கடமையை உண்மையா செஞ்சீங்கன்னா நிறைவின் மேல் நிறைவு வரும். ஹல்லேலூயா. அப்ப வேதனைகள், வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை இனி நமக்கு இல்லை. வேதனை யாருக்கு? ஆண்டவரை அறியாதபடி தன் இஷ்டப்படி நடக்கிறவர்களுக்கு தான் இம்மையிலும் வேதனை, மறுமையிலும் வேதனை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
சில நேரத்துல உங்களை பரிசோதனை செய்வதற்காக கூட சில சோதனைகள் வழியா ஆண்டவர் நடத்துவாரு. இந்த நிலைமையில இவ துதிப்பாளா, இந்த நிலைமையில இவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமான்னு பாக்குறதுக்கு கூட சில வேதனை, போராட்டம், வியாதி வரலாம். லாசருவுக்கு வந்த மாதிரி. ஆனா லாசர் ஒரு நாள் முறுமுறுக்கல. ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. தன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவன் இறந்த உடனே மோட்ச ராஜ்யத்துக்கு தேவதூதர்களால் கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 3:16 படி உங்க சரீரமே தேவ ஆலயம். சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட் கொடுக்காம, சாப்பிடாம, ஜெபிக்கிறேன் 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 எந்நேரம் உட்காந்துக்கிட்டு ஜெபிச்சா என்ன ஆகும்? சாப்பிடாம ஜெபிச்சா என்ன ஆகும்? உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சத்து போகாது, உடம்புக்கு போக வேண்டிய குளுக்கோஸ் போகாது. அப்ப கடைசியில ஒவ்வொரு உடல் உறுப்பா செயலிழந்து போயிடும். அதுவும் தப்பு. அதுக்கு வேதம் சொல்லுகிற மிஞ்சின நீதிமானாய் இருக்காதே. நீங்க வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், அல்லது வாரத்துக்கு 2 வேளை உணவு இல்லாம இருக்கலாம். உடம்புக்கு முடியலையா, தானியல் போல நல்ல மர காய்கறிகள், சைவ சாப்பாடை சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும். அல்லையே சொல்லுங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். பக்கத்துல சொல்லுங்க, சுவர் இருந்தா தான், சொல்லுங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். சமீபத்தில் பாருங்க, ஒரு வாலிப மகள் முகத்தை மூடிக்கிட்டே வந்தா. என்னன்னு பார்த்தா முகமெல்லாம் கொப்பளமா இருக்கு. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னன்னு தெரியல அங்கிள், ஜெபம் பண்ணுங்க, கொப்பளமா அங்கங்க அலர்ஜி ஆயிடுச்சு, ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா. கை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, முகம் பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்காக இவ கிரீம் வாங்கி பூசுறா. அந்த கிரீம் விலை மட்டும் 12,000 ரூபாய். அவ வாங்கி பூசினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புத்தி வரணும்னு சொல்லி நான் இந்த அலர்ஜியை கொடுத்தேனாரு. பார்த்தீங்களா? அழகா மஞ்சள் பூசி இருக்கிற சோப்பை போட்டுட்டு தண்ணியை ஒரு நாளைக்கு நல்லா 5 லிட்டர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதோட சந்தோஷமா இருந்தா போதாதா? சிலர் அப்படியே தன்னை எல்லாரும் பார்க்கணுமா, ரோட்ல போறவங்களாம் திரும்பி இந்த அக்காவை பார்க்கணுமா, அதுக்காக இப்படி போடுறது அப்படி போடுறது. சிலரை சுரண்டி எடுத்தோம்னா 1/2 கிலோ தூசி வரும். அப்படியா பெயிண்ட் அடிக்கிறது? சாதாரணமா நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் மனது அதுக்கு போக 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 ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவார். எனவே ரொம்ப முக்கியம், இயேசுவை தொடணும். இன்றைக்கு இயேசு உன்னை தொடணும். அப்படி தொடுவதற்கு உன் ஆத்துமா விடுதலையா இருக்கணும். அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க சந்தோஷமா, அல்லே சொல்லுங்க. அந்த மகளை சொன்னேன், மகளே ஆண்டவர் சொல்றார், முதல் அந்த கிரீமை தூக்கி அப்புறமா போடு. கிரீமை தூக்கி போட்டு சாதாரணமா சோப்பு போட்டு ஜம்முன்னு வந்தா இன்னைக்கு ஒரு அலர்ஜியும் இல்லை. அது எதுல தயாரிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்து ஏமாந்தே சிலர் வேதனைகளை வர வச்சுக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதே போலதான் பொருத்தனைகள். கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியத்துக்கு ஏற்றபடி காணிக்கை, தசம பாகம், அது போக ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தல், இப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிகள் சரியா செய்யலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேதனை வந்துடும், கொஞ்சம் உணர்வு வந்துடும். ஹல்லேலூயா. அது யாரை போல? கெட்ட குமாரனை போல. நல்ல தகப்பனுக்கு பிறந்தவன் பேசாம இருக்கலாமா இல்லையா? நண்பர்கள் பேச்ச கேட்டு என்ன செஞ்சான்? போனா நண்பர்களோடு குடிச்சு வெறிச்சு சொத்துக்களை இழந்தான், வருமானத்துக்குரிய காரியத்தை செய்யல. கடைசியில பாருங்க, அவன் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போனான். இப்போ உங்க நண்பர்கள் எங்க போனாங்க? கெட்ட குமாரனாக தெரிஞ்சவனுடைய நண்பர்கள் எங்க போனாங்க? பறவைகள் அடுத்த மரத்துக்கு பறந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த மரத்துல என்ன இல்ல? பணம்ங்கிற இலை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் மனசை பார்த்து உண்மையா நேசிக்கிறவர் இயேசு மாத்திரம் தாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி எழுந்து நிற்போம். இதோ கர்த்தருடைய ஆவி இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்கள் மேல் இறங்கி வருகிறார். உன்னுடைய வேதனையை இன்றைக்கு நீக்குகிறார். இந்த வேதனை உண்டாக்கும் வழி உன்னிடத்தில் இருக்கிறதோ என்று சட்டையே சோதித்து பாருங்க. காயினுக்கு ஆண்டவர் அவர்
காயினுக்கு சுகத்தை கொடுத்தது போல அல்லது பாதுகாப்பை கொடுத்தது போல காணப்பட்டாலும் அவருடைய நெத்தியில ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் சாபத்தின் மகன் என்றுதான் எல்லாரும் பார்த்தாங்க. கர்த்தர் உங்களை அப்படி அல்ல. எனக்கு அருமையான இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிறா, நீ தேவனுடைய பிள்ளையா வந்திருக்கிறா. எனவே உன்னுடைய பழைய வாழ்க்கையில, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீ சாராயம் குடிச்சிருக்கலாம், வேதனையான அனுபவங்களை, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, வெத்தலை, பாக்கு, போயல என்று சொல்லி போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த வேதனையை கூட நீக்குகிறார். ஹல்லேலூயா. என்னடா பைபிள்ல அருமையான ஒரு வசனம் இருக்கு. ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு கண்ணீர், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை மறந்து அவர்கள் சாராயத்திற்கு இடம் கொடுக்கிறதுனால் தானே. நீதிமொழிகள் 23:29 தெளிவாக சொல்லுகிறது. மகனே, மகளே, இன்றைக்கு நீங்க அதிகமா செல்போன் பயன்படுத்தி ரகசியமாக பாவ உணர்ச்சிகளை தூண்டுகிற, சரீர உணர்ச்சிகளை தூண்டுகிறத பார்த்து தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு கட்டுப்பாட்டின் ஆவியை தருகிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஹல்லேலூயா.